ஓம் நம சிவாயா. யூடியூபர்ஸ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். 11th ஸ்டூடெண்ட்ஸ் கவனிமா. இன்றைக்கி நம்ம கணக்கியல் சமன்பாடில் அந்த சமன்பாட்டின் அடிப்படைகள் பார்த்தோம். இன்றைக்கி அதில் ஒரு எடுத்துக்காட்டு 2 ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது. இப்போ பாருங்கள், கணக்கியல் சமன்பாடு ராணியின் ஏடுகளில் கணக்கியல் சமன்பாடுன்னு போட்டு நடவடிக்கைகள் முதல்ல எழுதணும். சொத்துக்கள்னு பிரிச்சுட்டு அதை 3ஆக பிரித்து ரொக்கம், சரக்கிருப்பு, அறைகலன். இதை எப்படி நம்ம பிரிக்கணும்னா, கணக்கில் கொடுத்துருக்கிறதுபடி ரொக்கம் கொடுத்துருக்காங்க, அறைகலன் கொடுத்துருக்காங்க, சரக்கிருப்பு கொடுத்துருக்காங்க. அதனால் அப்படி. அப்புறம் முதல் வந்து எப்படி இந்த முதலுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும்? பொறுப்புகள் யார் வருவா? கடனீந்தோர் தான் வருவாங்க. அப்போ பொறுப்புகள் கடனீந்தோர் இந்த மாதிரி டைட்டில் கொடுத்துட்டு கணக்கை பாருங்கள். ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியதுன்னு நடவடிக்கை எழுதிருங்க. இங்கே 2 கணக்கு சம்மந்தப்பட்டிருக்கு, ரொக்கமும் முதலும். அப்போது ரொக்கம் உள்ளே வருது. அப்போது ரொக்கம் ப்ளஸ் 80,000, முதல் அதிகரிக்கு ப்ளஸ் 80,000. புரியுதுங்களா? இப்போ இந்த சமன்பாடை நம்ம முடிக்கணும். ப்ளஸ் 80,000 ஈக்குவல்ட்டு போட்டு அடுத்து பாருங்கள், ரமேஷிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது நமக்கு வந்து கடன் கொள்முதல். அப்போது கடன் கொள்முதல் எவ்வளவு? கடன் கொள்முதல் நமக்கு 10,000 ரூபா. எதை நம்ம கொள்முதல் பண்ணியிருப்போம்? சரக்குகளை தான் நம்ம கொள்முதல் பண்ணியிருப்போம். அப்போ சரக்கிருப்புங்கிற ஹெட்டிங்க்கு கீழே 10,000 ரூபா சரக்கு நமக்கு உள்ளே வருது. ஓகேவா? கொள்முதல் பண்ணியிருப்போம். அதே மாதிரி நமக்கு வந்து என்ன செஞ்சுருப்போம்? கடனீந்தோர் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க? அதிகரிச்சிருப்பாங்க. அப்போ அதையும் நம்ம என்ன செய்யணும்? ப்ளஸ் 10,000 கடன் கொள்முதல். அப்போ சமன்பாடு ஏற்கனவே உள்ள இந்த ப்ளஸ் 80,000 அப்படியே இறக்கணும். அதுக்கப்புறம் இந்த 10,000 அப்படியே என்ன செய்யணும்? கொண்டு வரணும். ப்ளஸ் 10,000 சமன்பாடு கொண்டாந்துடணும். அடுத்து ரொக்கத்திற்கு அறைகலன் வாங்கியது. ரொக்கம் வந்து வெளியில் போகுது. அப்போ ரொக்கத்தில் மைனஸ் பண்ணணும். -6,000. அறைகலன் உள்ளே வருது. அதனால் அறைகலனில் ப்ளஸ் 6,000. அதை முடித்து சமன்பாடு போடணும். அடுத்து கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம். நம்ம வந்து கடனீந்தோருக்கு ரொக்கம் அளிச்சிருக்கோம். நமக்கு வந்து பொறுப்பு குறையும், ரொக்கம் வந்து நமக்கு என்ன செய்யும்? வெளியில் போகும். அப்போ -8,000. இங்கே பொறுப்புகளும் குறையும், அதனால் -8,000. இதுக்கு ஒரு சமன்பாடு. அடுத்து ரொக்க கொள்முதல். ரொக்கத்திற்கு கொள்முதல் பண்ணியிருப்போம். அப்போ ரொக்கம் வெளியில் போகும், -2,000. சரக்கு மதிப்பு அதிகரிச்சிருக்கும், +2,000. அதுக்கு ஒரு சமன்பாடு. அடுத்து வாடகை ரொக்கமாக நம்ம செலுத்தியிருக்கோம், ரொக்கம் குறையும், அதனால் -500. இங்கே வந்து முதல் என்ன செய்யும்? முதல்ல இருந்து நம்ம எடுத்து கொடுத்துருப்போம், முதலும் குறையும், -500. கடைசி நம்ம என்ன செய்யணும்? டோட்டல் போட்டு காட்டணும். ஓகேங்களா? இதுதான் என்னது? கணக்கியல் சமன்பாடு. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எப்படி டோட்டல் பண்ணணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும்? 80,000 இருக்கா? 80,000 வந்து 6,000 என்ன பண்ணுங்கள்? கழிங்க. அப்போ 74,000. 74,000 வந்து 8,000 கழிங்க. 70,000.